இங்க இந்த பொண்ணுக்கு டாக்டர் படிக்கிறதுக்காக மெரிட்ல சீட் கிடைச்சிருக்கு. இந்த பொண்ணுமே அவரோட தம்பி கிட்ட நான் டாக்டர் ஆயிட்டேன்னா உன் காலை சரி பண்ணிடுறேன்னு சொல்லி சொல்றா. அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணுமே டாக்டர் படிப்புக்காக சென்னைக்கு போறா. அப்படி இருக்க ஒரு நாள் அந்த பொண்ணோட தம்பிக்கு உடம்பு சரியில்லாம போக அந்த அம்மாவே அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் காமிக்கிறாங்க. அந்த டாக்டருமே செக் பண்ணி பார்த்துட்டு இப்போதைக்கு மெடிசன் மட்டும் எழுதி கொடுத்துட்டு பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து வச்சுக்கிறாரு. இப்போ இந்த பையனோட அம்மாவே அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்போ மறுபடியும் இடத்துல அந்த பையனோட அம்மா அந்த டாக்டர் போய் பார்க்கும்போது அந்த டாக்டருமே அந்த பையனுக்கு கேன்சர் இருக்கிறதா சொல்றாரு. அந்த பையனோட அம்மாவுமே அவங்க கையில இருக்க காசெல்லாம் வச்சு அந்த பையனுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. ஸோ அந்த பையனோட அம்மா கையில காசு இல்லாதனால ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டர் கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. அந்த டாக்டரும் அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை போய் பார்க்க சொல்ல அந்த அம்மாவே அவரை பார்க்கறதுக்காக போறாங்க. அவருமே அந்த அம்மாவை வெயிட் பண்ண சொல்லிட்டு வெளியே எந்திரிச்சு போறாரு. பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே அந்த அம்மா மயக்கம் போட்டு அங்க இருக்க டேபிள் மேல விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மாவே கண் விழிச்சு பாக்குறாங்க. பார்த்தா அந்த டாக்டரும் அவனும் தான் பிளான் போட்டு இந்த அம்மா கிட்ட தப்பா நடந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த அம்மாவை அங்கிருந்து எப்படியே தப்பிச்சு வீட்டுக்கு வந்து அவங்க பையனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க. பார்த்தா அந்த பையன் அவனோட கையை எடுத்துட்டு சூசைட் பண்ணிருக்கான். இது தெரிஞ்ச அந்த பையனோட அக்காமே வீட்டுக்கு வந்து அந்த பையனுக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செய்யறாங்க. அந்த பொண்ணு அங்க இருக்க அந்த பையனோட ரிப்போர்ட் எடுத்து பார்க்க வந்த ஒரு விஷயமே தெரிய வருது. ஆக்சுவலா அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ரிப்போர்ட்டை மாத்தி கொடுத்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த பையனுமே அவனுக்கு கேன்சர் இருக்கிறத நினைச்சிட்டு அவங்க அம்மாக்கு எந்த கஷ்டமும் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிருப்பான். இந்த பொண்ணுமே தம்பி சாவுக்கு காரணமானவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டோட சேர்ந்து அவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணிடுறா.